சினிமாவில் நான் என்டர் பண்ணும்போது நம்ம காட்டுறது தான் சட்டம், நம்ம சொல்கிறது தான் ஸ்டைலு. ஸோ எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. மாதவன்கிட்ட மற்றவன் வந்து அட்மையர் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு காலத்தில் நம்ம ஆடி பாடி சிக்ஸ் பேக் வச்சாலே போதும். இப்போ எல்லாருமே ஆடி பாடி சிக்ஸ் பேக் வச்சுக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் வாட் விமென் ஆர். ஸோ ஐ லைக் டு கீப் தோஸ் ரூல்ஸ். ஐ லைக் டு மேக் ஷுர் தட் ஐ டோன்ட் க்ளாரிஃபை. நான் ஒரு டைரக்டருக்கு வந்து ஆமான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை மாறுறது, இல்லைன்னு சொன்னால் அவனோட எதிர்பார்ப்பு ஃபுல்லாக உடையுது. ஸோ ஒரு லெவலுக்கு வந்தப்புறம் நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் ஒரு பயங்கரமான டெஸ்ட் தான். இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மோஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் நன் அதர் தென் ப்ரொடியூசர் அண்ட் இப்போ வந்து டிரெக்டர் சசிகாந்த் அவர்கள் அண்ட் அவர் வெரி ஓன் மேடி மாதவன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எஸ், டெஸ்ட் படத்துக்காக உங்கள் ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ என்னோட கொஷின் வந்து ஃபஸ்ட்டு மேடி அவர்களுக்கு தான். ஸோ எஸ், சசி சார் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசராக வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு முன்னாடியே அறிமுகம். பட் டிரெக்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தபோது வந்து என்ன ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம அடிக்கடி சினிமா பற்றி பேசுவோம். இறுதி சுற்று படத்துலேருந்து அவரை நல்லா தெரியும். அது ஒரே மாதிரி நம்ம யோசிக்கிறோம், ஒரே மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இறுதி சுற்றுக்கு அப்புறம் நம்ம பண்ணது வந்து விக்ரம் வேதா. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு கமர்ஷியல், ஒரு டைனாமிக் படம். ஆனால் இந்த கதை அவர் கொண்டு வரும்போது எனக்கு ஏன் சசி இந்த கதையை கொண்டு வராரு, இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி நடிக்க மாட்டேன் இல்லை, எனக்கு சரிப்பட்டு வராது, நீயும் இந்த படத்தை பண்ணாத அப்படின்ட்டேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு வந்து இதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதில் எப்படி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறாரு, எப்படி இந்த கதையை சொல்ல போகிறாரு, ஒரு லூசர் பற்றி கதையாக இருக்கே அப்படிங்கிற சில பயங்கள் எனக்கு இருந்துச்சு. பட் தேங்க்ஃபுல்லி ஸ்கிரிப்ட்ஸை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு புது விதமாக வந்து ஒரு விஷயம் எனக்கு சசி சொல்லி கொடுத்தாரு ஆக்சுவலி. அண்ட் நான் கன்வின்ஸ்ட் 6 வரைக்கும் 9 மாதம் ட்ரை பண்ணி இந்த படத்தை வந்து என்னை பண்ண வச்சார். அண்ட் படம் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கும் இந்த படம் நான் பண்ணியிருக்காம இருந்தா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து நான் அவர்கிட்ட வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் மச்சான், இது நான் பண்ண வச்சுட்டா இல்லைடா நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஐ வுட் ஹவ் மிஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த அளவில் வந்து சொல்ல வச்சதுக்கு காரணமே அவ்வளோ எஃபிஷியண்டான ஒரு இயக்குனராக அவரை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக கதை சொல்லும் போது கன்வின்ஸ் ஆகாதது ஸ்பாட்டில் வந்து நீங்கள் படம் அந்த ப்ராசஸ் போக நீங்கள் கன்வின்ஸ்? நோ கன்வின்ஸ்ட் பிஃபோர் கம்மிங் டு த செட். ஓகே. பட் செட்டில் போனப்போ தான் நான் வாட்டட் ஆக, ஏன்னா when you go and surrender yourself to a director, அவர் எனக்குள்ள எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்மளால அந்த நடிக்கும்போது ஒரு மேஜிக் நடக்குங்க. அந்த மேஜிக் அடிக்கடி நடந்தால் வந்து இது டெஃபினெட்லி காட் டு டு வித் டைரக்டர். ஸோ அப்படி அடிக்கடி நடந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டாக்கிங் அபௌட். சூப்பர் சார், நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்ததே ஆக்சுவலாக வந்து டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க அந்த டிரெக்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்காக தான் ப்ரொடியூசரே ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே நம்ம ஒரு படம் வந்து டிரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ என்னோட பேசிக் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூசர் தானே. ப்ரொடியூசரோட ஃபர்ஸ்ட் அது ஸ்கில் என்னன்னா அந்த டைரக்டர் ரெடியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தானே ஃபர்ஸ்ட். இவன் கதை சொல்றவன் வந்து இஸ் இ ஃபுல்லி தேர். ஸோ வந்து எனக்குள்ள இருக்கிற ப்ரொடியூசர் வந்து தான் எனக்கு ஓகே பண்ணார். ஏன்னா 13 வருஷத்துல 14 வருஷத்துல நான் என்னைக்கோ எனக்கே சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அந்த ப்ரொடியூசர் நியூ தட் இந்த சப்ஜெக்டுக்கு இது ஒரு ஹெவி சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் ஒரு லைட்டான ஒரு பிளாட் ட்ரிவன் ஃபிலிம் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து ஒரு கேரக்டர்ஸை வந்து நல்லா புரிஞ்சு அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இட்ஸ் அ ட்ராமா, இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ட்ராமா, ரைட்? ஸோ அதனால அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிற வரையும் த மெச்சூரிட்டி நீடட் டு கெட் த. பட் இது 2012 ஃபர்ஸ்ட் எழுதினாலும் நிறைய வெர்ஷன்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். பட் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ் தட் ஐ நியூ அபவுட் திஸ் வேர்ல்ட், திஸ் கேரக்டர்ஸ். பட் ஃபைனலாக வந்து பேண்டமிக்ல தான் லைக் ஒரு அந்த டெஸ்ட் வந்துச்சு இல்லை எல்லாருக்குமே. பேண்டமிக்ன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய டெஸ்டா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இட் வாஸ் வெரி ரெலவென்ட். அந்த டெஸ்ட்னு ஒரு வி ஃபெல்ட் எல்லாருமே டெஸ்ட் எடுங்க, கோவிட் டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்கன்னு ஒரு இதுல இருந்தோம் ஆக்சுவலா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் brought me back to saying that அந்த டெஸ்ட் நம்ம இப்போ பண்ணணும், that this is the time to test ourselves அப்படின்னு. ஆக்சுவலி மேடிலாம் வந்து இப்போ அவர் சொன்னார்ல ஒரு ரிலக்டண்டா இருக்கணும் அப்படின்னு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ஓப்பனிங் லைன் வந்து அந்த வாய்ஸ் ஓவர்ல வரும். இந்த ஸ்போர்ட்டுக்கும் லைஃபுக்கும் அழகே அதோட ரூல்ஸ் தான். ஆனால் அதோட நம்பர் 1 ரூல் என்னன்னா உனக்கு சாய்ஸே கிடையாது, நீ விளையாடி தான் ஆகணும்.
ரைட்? அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ரூல். ஃபார் இட் டு பி அ கேம், ஃபார் இட் டு பி லைஃப், நீ விளையாடி தான் ஆகணும். நீ வேற எங்கேயும் இருக்க முடியாது ஆக்சுவலா. That is what was his journey also. Like அது eventually you'll have to realize that only when you get in there you'll realize all of this thing. அந்த இடத்துக்கு வரணும் நம்ம ஆக்சுவலா. So yeah, it's been a fabulous journey to convince all of them, bring them here. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆக்டிங் காஸ்ட் கிடைக்குமான்னு. ஏன்னா எப்போ ஈஸியா ஸ்டார் காஸ்ட்னு இடுவாங்க. பட் ஸ்டாரை மீறி டைரக்டரோட பவரே வந்து சூப்பர் பவர் வந்து ஆக்டர்ஸ் தான். ஸோ த கைண்ட் ஆஃப் ஆக்டிங் டேலண்ட் தட் ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் டு த ஃபில்ம், தட் ஐம் வெரி ப்ரவுட். ஏன்னா நம்ம எழுதின கதைனாலையும் நம்ம இன்டென்ட்னாலையும் நம்ம இந்த கைண்ட் ஆஃப் டேலண்ட், ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அவங்க கூட இந்த படத்துல கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு கேரக்டருக்காக தான் வந்தாங்க. ஓகே இது ஷாருக் கானோட நடிக்கிறோம் அதுக்கு போறோன்றதுக்கு வரல, இதை நான் குமுதாவை நான் ப்ரூவ் பண்றேன், ஐ எம் ஏபிள் டு கெட் தட் கேரக்டர் தானே ஒரு கேரக்டர் பண்றதுக்காக வராங்க. ஸோ ஐ ஃபீல் தோஸ் ஆர் பிக் வின்ஸ். ஒரு இந்த காஸ்ட் வந்ததே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வின் நினைக்கிறேன். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் டைமில் வந்து பயங்கரமாக அந்த எல்லா வேர்ல்டே வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்குள்ளே போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஓடிடி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனிங்காக கூட இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அந்த மாதிரியே டைமில் வந்து டெஸ்ட்டு நீங்கள் வந்து திரும்பவும் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பீரியட்லேருந்து ஆடியன்ஸ் வந்து அந்த படம் பார்க்குறோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சு. ஸோ அவங்களுக்கான களம் வந்து நிறைய கிடச்சது இல்லையா? ஸோ ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பீரியடில் வந்து ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமா வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? கதை சூஸ் பண்ணுறதாகட்டும், அது கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? எல்லா காலகட்டத்திலையும் ஐ திங்க் அதுதான் ஸ்ட்ரகிள். உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து அதுதானே இருந்திருக்கும். இப்போ 70s வந்து ஐயோ டெலிவிஷன் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் டெலிவிஷன் மேலே உட்காந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஓடிடின்றது ஆக்சுவலாக டெலிவிஷன் தானே, நம்ம ஓடிடின்னு பேர் வச்சுட்டுமே தவிர அது சின்ன திரை, அவ்வளவுதான். அந்த சின்ன திரையோட தாக்கம் இருந்திருக்கானா? எப்பவுமே இருந்திருக்காது ஆக்சுவலா. நீங்க வந்து பராசக்தி எங்க பார்த்திருப்பீங்க? ஓடிடில தான் பார்த்தீங்க. காட்ஃபாதர் எங்க பார்த்தீங்க? அங்கதான் பார்த்தீங்க. ஸோ ஒரு நல்ல படத்தோட தாக்கம் எப்பவுமே எங்க இருந்தாலும் அது இருக்கும். ஆனா இன்னைக்கு டெஃபினட்டா பிசினஸ் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து வருஷத்துல ஒரு 20 வாட்டி ரெஸ்டாரண்ட் போறதுக்கு பதிலா வருஷத்துல பர்த்டே ஆனிவர்சரிக்கு மட்டும் தான் போறோம். அது ஒரு ஈவெண்டா இருந்தா தான் போறோம். இல்லைன்னா ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி வீட்டுல வந்து சாப்பிட்டுறோம் இல்லையா? ஆக்சுவலா ஓடிடி வந்து அதுதான். இட்ஸ் நாட் காம்ப்ரமைசிங் ஆன் எனிதிங். இட்ஸ் ஜஸ்ட் கிவிங் யூ கன்வீனியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் த சேம் திங். அதனால தியேட்டர் இல்லாம இருக்காது, தியேட்டர் இருக்கும், ஓடிடியும் இருக்கும். நீங்க என்னைக்கு அதை ஈவெண்ட்னு நினைச்சிட்டு இதெல்லாம் எல்லாரும் கொண்டாடணும், எல்லாரும் வெளியில போயிட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்களோ அன்னைக்கு தியேட்டருக்கு போவீங்க. பட் what OTT does is that it's allowing you to enjoy the same thing at your convenience. நீங்க வந்து நான் இப்போ சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டே நான் படம் பார்க்கணும்னு நினைக்கிற கன்வீனியன்ஸ் உங்களுக்கு நான் தியேட்டர்ல கொடுக்க முடியாது இல்ல. So each one has its own merits and you'll have to struggle to get your audience. You have to find your audience. Definitely, but it's giving you two places to find it. வெறும் தியேட்டர்ல மட்டும் நீங்க கண்டுபிடிக்காம it is also giving you an alternate place to find your audience. Okay சார், உங்களுக்கு எப்படி சார் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கா? இல்லை, அது வந்து கஷ்டமாக இல்லை, இது சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம சினிமாவில் நான் என்டர் பண்ணும்போது நம்ம காட்டுறது தான் சட்டம், நம்ம சொல்கிறது தான் ஸ்டைலு, நம்ம வெளிப்படையாக சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கல்ச்சர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டிக்கிட்டையும் ஒரு ஐஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அவங்களே ஒரு வீடியோ உருவாக்கி வீட்டில் நாய் இது பண்ணிடுச்சு, பூனை இது பண்ணிடுச்சுன்னு போட்டு அது யூடியூப்பில் போடுறாங்க. எல்லாமே ஒரு ஸ்டோரி டெல்லராக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற திறமையும் அபிலிட்டியும் 40 செகண்டில் வந்து நம்மளை இமோஷனலாகவும் ஆக்கி நம்மளை வந்து ஒரு ரீலில் வந்து இன்வால்வ் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ இப்போது அவங்கள எடை போடுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ இந்த குரூப்புக்கு வந்து ஏற்கனவே இவால்வ்டாக இருந்து எடிட்டிங் தெரிஞ்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் என்னன்னு தெரிஞ்சு, பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த வகையில் ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது தலை நிமிர்ந்து பார்க்க வைக்க வேண்டியிருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறது வந்து முதல்ல ஒரு நடிகனாக நான் யோசிக்கணும். மாதவன்கிட்ட மற்றவன் வந்து அட்மயர் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா,
ஒரு காலத்தில் நம்ம ஆடி பாடி 6 பேக் வச்சாலே போதும். இப்போ எல்லாருமே ஆடி பாடி 6 பேக் வச்சுக்கிறாங்க. ஒரு கல்யாணத்தில் போனால் அந்த பிரைடே வந்து பயங்கரமாக ஆடி தான் அந்த இதுக்கே வராங்க. அது புது கல்ச்சராக போயிடுச்சு. பட் செம்மையாக ஆடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நான் வந்து ஆடி இவங்களெல்லாம் மயக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ வாட் இஸ் இட் அபவுட் மீ தட் இஸ் ஆஸ்பிரேஷனல் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு தகுந்தபடி நான் சப்ஜெக்ட் தேட வேண்டியிருக்கு. ஸோ the choices have become smaller, but it's not as challenging also. So அந்த மாதிரி மேக்கர்ஸ் வரும்போது இப்போ சசி மாதிரி மேக்கர்ஸ் வராங்க, சுதா மாதிரி மேக்கர்ஸ் வராங்க, ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நீங்கள் புஷ்கர் காயத்ரி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்க கொண்டு வர ஐடியாஸை வச்சு நம்ம இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அமால்கமேட் பண்ணும்போது அது ஐ திங்க் இட் பிகம்ஸ் an appropriate project. ஓகே சார் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு ஸ்போர்ட்ஸுக்கும் லைஃபுக்கும் அழகானது அதோட ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து லைஃப்பில் இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஸோ எங்கள் ஃபேமிலியிலே வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து பீகார் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் சீஃப் மேனேஜர் இருந்திருக்காங்க 30 வருஷம். வந்து அவங்க வந்து அந்த நானே பார்த்துருக்கேன் வந்து பேங்க் மூடு அப்படிங்கிறது பல ரவுடிலாம் வந்து மிரட்டுவாங்க. அவங்கள எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத நான் பார்த்துருக்கேன். இன்னும் அண்ட் நேர்மையாக இருக்கிற ஆஃபீஸராக இருக்கிறதுனால யாருமே அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இட் வாஸ் ஒரு அந்த சுச்சுவேஷனில் கூட. ஸோ ஐ வாஸ் சீயிங் த ஸ்ட்ரென்த், ஐ ஹவ் சீன் the strength of what women are. So I'd like and இப்போ இறுதி சுற்றுங்கிற படம் வந்து அந்த மாதிரி ஒரு லேடி பற்றி தான். So I like to keep those rules. I like to make sure that I don't glorify things that are not very good for society. ஸோ எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க, ஒரு சோடாக்காகவோ இல்லை சரகேட் ஆட்ஸ்லேயோ. அண்ட் அதை நான் எடுத்திருந்தா ஐ பிகம் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கும் இன்னைக்கு. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். எஸ், ஒரு சூப்பர்பான ஆன்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஆக்டர் மாதவனை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து டிரெக்டர் மாதவனையும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எப்படி சார் இப்போது டிரெக்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னொருத்தருடைய படங்களில் நடிக்கும் போது அந்த டிரெக்டர் அப்படிங்கிறது வெளியே வருவார். சசி சாருக்கு எதுவும் நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை இப்படி பண்ணலாமே அப்படின்லாம் எதுவும் சஜஷன்லாம் சொல்லியிருக்கீங்களா? ஒரு படம் வந்து ஒரு மனுஷனோட விஷன் தான் இருக்க முடியும். இன்னும் நம்ம சஜஷன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேணால் சொல்லலாமே தவிர ஷூட்டிங் பண்ணும்போது ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி ஒன் பர்சன்ஸ் கால். ஸோ சில சமயம் இந்த செட்டில் இல்லை கூட முன்னாடி நிறைய செட்டில் வந்து நுனிநாக்கு வரைக்கும் வந்துடும். அது சொல்லிடலாமா அப்படின்ட்டு, இந்த ஷார்ட் தேவையில்லை, இந்த ஆங்கிள் வைடாக இருக்குது, ஃப்ரேமிங் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் அந்த கண்டிஷனிங்கெல்லாம் பிரேக் பண்ணி வெறும் நடிகனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் போயிருக்கேன். அண்ட் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். ஒரு டைரக்டராக நம்ம வந்து என்ன பண்ணுவோங்கிறது வந்து என்னோட விஷன். அது அந்த படத்துக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ எம் நாட் ரைட்டிங் தட் ஸ்டோரி. பட் ஆனால் he is not just a director, he is a national award winning director, right? So அது வந்து I look at it as a positive. ஏன்னா you will need multiple people directing the film, right? He was directing his character, whatever needs to be done for that character, right? Siddharth is exactly like that. அவனை விட்டா படத்தையும் டைரக்ட் பண்ணிருப்பான். So it's, you know, I like people like that because அந்த clear opinionated இருக்குல்ல, that means டைரக்டர்னா யாரு? டைரக்ஷன் தெரிஞ்சவங்க தான் டைரக்டர். கரெக்டா? இந்த வழியில போகணும்னு சொல்றாங்கல்ல, that is very important. Only people who have a clear sight will be able to tell you the direction, right? And it's easy to look. இவங்க எங்க காட்டுறாங்கன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஆனா அது கிளியரா எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் தெரியும் நம்மளுக்கு. ஆக்சுவலா வேகா சொன்னாதான் பிரச்சனை. கிளியரா நான் இது பண்ண மாட்டேன், ஏன் இந்த இடம் தப்பா இருக்குன்னு சொல்லும் போதுல ஐ ஃபீல் as a director I would want lot of directors on the project. ஏன்னா it gives me clarity. அவங்க வந்து எப்படி இதை பாக்குறாங்க, அந்த கிளாரிட்டியோட அவங்க பார்க்கும்போது அதை அக்ரி பண்றதுக்கும் டிஸ்அக்ரி பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி ஆயிடும். So I think it should be something that we encourage for people to come. I encourage all of them to come and give me direction, saying that இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. But it's my job to take it or not take it. ஸோ எஸ் சார், உங்கள் லைஃபோட டெஸ்ட் அப்படின்னா என்ன சார் சொல்வீங்க? ஒரு லெவலுக்கு ரீச் பண்ண அப்புறம் நம்ம ஒரு நாளில் முடிவு பண்ணுற எல்லா விஷயமே ஒரு பயங்கரமான டெஸ்ட் தான். ஏன்னா நான் எடுக்கிற முடிவில் வந்து ஒரு படத்தோட 30 கோடி ரூபாவோட ஒரு டிசிஷன் மாறும். நான் ஒரு டைரக்டருக்கு வந்து ஆமான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை மாறுறது, இல்லைன்னு சொன்னால் அவனோட எதிர்பார்ப்பு ஃபுல்லாக உடையுது, அவனோட வாழ்க்கையே வந்து பாதிக்கலாம்.
ஸோ ஒரு லெவலுக்கு வந்தப்புறம் நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் ஒரு பயங்கரமான டெஸ்ட் தான். இப்போ நாம் இப்படி ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அவர் எடுக்கிற முடிவு அதோட எல்லாரும் அதிகமாக பாதிக்கும். ஐ திங்க் ஸோ எவ்ரி மொமெண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஐ திங்க் த ஐடியா இஸ் டு ஐ திங்க் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வில் பி வென் your tests don't affect anybody else அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ரீச் பண்ண அப்புறம் தான் ஐ திங்க் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் யுவர் லைஃப். சார் இப்போ வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, மீரா ஜஸ்மின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் கப்பல் மேடி அவங்க கூட திரும்ப ரீயூனியன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் சித்தார்த் இவங்க 3 பேருமே திரும்பவும் வந்து கம்பைன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்குது. வி ஆர் ஈகலி வெயிட்டிங். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு செட்லாம் எப்படி போயிருந்துச்சு? எனக்கு அது ஐ எம் நாட் எஃபெக்டட் பை தட். ஏன்னா அதை நான் யோசிச்சு என் கேரக்டர்ஸை பார்த்துருக்கவே முடியாது இல்லையா. இவங்க சேர போறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஹாப்பி கோஇன்சிடென்ஸ் வந்து மத்தவங்க சொல்லும் போதுதான் தெரியுதே தவிர, நான் பார்த்து மேடி சொல்லிட்டு இருந்தாப்புல யாரோ கேட்டாங்களா நான் வந்து சச்சின் தெண்டுல்கர் ஃபேனா, ஏன்னா இந்த படத்தோட 2 கேரக்டர் சரா அண்ட் அர்ஜுன் வந்து தெண்டுல்கரோட கிட்ஸ் அப்படின்னாங்க ஆக்சுவலா. சோ இது வந்து நான் யோசிச்சுலாம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் நேத்திக்கு நம்ம அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் போது தான் நமக்கு 2 பேரும் ஆமா இல்ல நம்ம ஆயுத எடுத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒரே படத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் அப்பதான் வந்துச்சு எனக்கு. பிகாஸ் எனக்கு as a filmmaker மேபி ப்ரொடியூசரா மேபி அவரோட தோட இந்த இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷனா இருக்கலாம். அதெல்லாம் வந்து 2வது ஸ்டெப்பா நடந்தது. மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஆக்சுவலி நம்ம பழைய காம்பினேஷனோட நயன் மேடி செய்யறது ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஓகே. பிகாஸ் ஐ ரோட் இட் as a love story. ஏன்னா அது பல லேயர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நிறைய அந்த டிராஃப்ட் ஒர்க் ஆகிட்டே இல்லை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரியோட நான் பேசிட்டு இருக்கும்போது he said something is missing, அந்த டிராஃப்ட்ல ஏதோ ஒன்று ரிலேஷன்ஷிப் மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது கம்ப்ளீட்டா ரீஒர்க் பண்ணும்போது then I thought what இவங்க 2 பேரோட ட்ராக்கை வந்து நான் லவ் ஸ்டோரியா ட்ரீட் பண்ணனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு I rewrote that track. So அந்த டைம்ல வந்து I was excited about அத லவ் ஸ்டோரியா பார்த்தம்போது I was excited about their combination. They were like oh இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் because they've never, it's been a fresh pair and I saw the inside there. That probably is the only time I got excited actually. Okay, so yes, thank you so much and all the very best. Thank you so much. Thank you.